நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரசு முறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அமைச்சர் கீர்த்தனா ஹுண்டாய் நிறுவன உயர் அதிகாரிகளை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்தார். அடுத்த மாத ரேஷன் பொருட்களை இந்த மாதம் 15ஆம் தேதி முதலேயே கிடங்குகளில் இருந்து கடைகளுக்கு கொண்டு வர கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தடையின்றி பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். ஒரு சிலர் வேண்டுமென்றே மின் தடையை ஏற்படுத்துவதாக அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். மின்வெட்டு விவகாரத்தில் சிலர் தூண்டுதலுடைய பேரில் போராட்டம் நடப்பதாகவும் கூறினார். பேரிடர் மேலாண்மை நிதி 1000 கோடியை மத்திய அரசு உடனடியாக வழங்கிவிட்டதாக அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிதி வழங்குவதில் அவர்கள் எந்த தயக்கமும் காட்டவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதனால் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே கடந்த காலங்களில் இருந்த மோதல் போக்கு முடிவுக்கு வந்துவிட்டதா என்ற பேச்சு எழுந்துள்ளது. மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பை வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட அரசு ஆயத்தமாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருப்பது குறித்து அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அளித்த விளக்கமானது கவனம் பெற்றுள்ளது. பேட்டியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதை காட்டிலும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய திட்டங்கள் செயல் வடிவில் நிறைவேற்றப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 2 நாட்கள் பயணமாக டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனி விமானத்தில் டெல்லிக்கு புறப்படும் அவர் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்குவது குறித்து அரசு ஆய்வு செய்து வருவதாக அமைச்சர் திரு பர்வேஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தாவேகா தேர்தல் அறிக்கையில் வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தது. தாவேகா அரசு பொறுப்பேற்று 1 மாதம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த ஆட்சி நன்றாக உள்ளது என்று அன்புமணி அவர்கள் பாராட்டியுள்ளார். தாவேகா அரசை ஆதரித்த 21 அதிமுக எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க போவதில்லை என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அறிவித்துள்ளார். மின் தடையை விரைவாக சரி செய்ய கூடுதல் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் ஈடுபடுத்த டிஎன்இபி அனுமதி அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.